ஆட்சியை பிடித்தாய், மோசடி செய்தே மக்களை ஏய்த்தாய். நீங்க மக்களுக்கு தந்த வாக்குறுதி செஞ்ச சத்தியம் என்பதை தெரிஞ்சுக்குங்க. 505 சத்தியத்தில் வெறும் 66 தான் செஞ்சிருக்க. ஆசை காட்டியே ஏமாத்துற உங்க ஆட்சி லட்சணம் தெரிஞ்சிருச்சே. காசை காட்டி மக்கள் கால புடிச்ச உங்க கபட நாடகம் கலைஞ்சிருச்சே. 8 கோடி மக்கள் வாழ்வ நடுத்தருவில் நிறுத்தி புட்ட. 8 கோடி மக்கள் வாழ்வ நடுத்தருவில் நிறுத்தி புட்ட. உழவர் நலன், மீனவர் நலன், நெசவாளர் நலன், தொழிலாளர் நலன், மாணவர் நலன் என எல்லார் நலனுக்கும் பாடுபடுவேனும் வாக்குறுதி கொடுத்துட்டு உங்க குடும்பத்துக்கு மட்டுமே பாடுபடுறீங்களே. இதுதான் திராவிட மாடலா? நீ நாட்டை காக்க மறந்து புட்டு நோட்டை சேர்த்து குவிச்சு புட்ட. குறுக்கு வழியில் திட்டம் போட்டு பொய்யா ஜெயிச்ச. மக்களோட வறுமையத்தான் மூலதனம் ஆக்கிக்கிட்ட. வெக்கங்கெட்ட வேலைய செஞ்சு என்னத்தை கிழிச்ச. 5 பவுனு அடகு நக நீ திருப்பி தாரோம்ன. விவசாய கடனெல்லாம் நீ தள்ளுபடி செய்யறோம்ன. நீங்க சொன்னத செய்யல, உங்க வேஷம் கலைஞ்சு போச்சு. மாடு கோழி பண்ணி நாய் மட்டும் தான் காலம் காலமா ரேசன் அரிசிய சாப்பிடுது. நாங்க ஆட்சிக்கு வந்தா மக்கள் சாப்பிடுறது மாதிரி தரமான ரேசன் அரிசி தாரேன்னு சொன்னீங்களே. நீங்க தந்தீங்களா? இதுதான் விடியல் அரசா? நீ போடு முதல் கையெழுத்தில் நீட்டு தேர்வை ஒழிப்ப முன்ன. கல்வி கடனை தள்ளுபடி செய்வனு சொன்ன. 5 லட்சம் அரசு பணி தருவோன்னு பொய் சொன்ன. 50 லட்சம் தனியார் வேலை தந்தியா என்ன? 100 நாள் வேலைய 150 ஆக்குறன. பழைய ஓய்வு ஊதியத்தை அரசு ஊழியருக்கு தாரோம் முன்ன. ஓம் பொய்க்கெல்லாம் தீர்வதா வரும் தேர்தல் முடிவு சொல்லும். சிந்தி விளைச்சல் செஞ்சோம், அந்த நெல்லுக்கு கடங்கு கட்டி பாதுகாக்க வக்கில்ல. உங்க அப்பாவோட பேனாவுக்கு கடலுக்குள்ள 80 கோடிக்கு செல. இதுதான் தமிழ்நாட்டின் நிலை. மாதாந்திர கட்டணமா மின் கட்டணம் மாறும். 4 முறை ரேட்ட ஏத்தி எங்களை கொன்ன. குடும்ப தலைவி எல்லாருக்கும் மாதம் 1000 தார முன்ன. திமுக குடும்பத்துக்கே கொடுத்து முடிச்ச. பாவமுதியோர் உதவி தொகை ஏழையாருக்கும் கிடைக்கலையே. வீட்டு சமையல் சிலிண்டருக்கு சொன்ன மானியம் கொடுக்கலையே. ஓம் பொய்க்கெல்லாம் தீர்வதா வரும் தேர்தல் முடிவு சொல்லும். பொய்களை சொல்லி ஆட்சியை பிடித்தாய், மோசடி செய்தே மக்களை ஏய்த்தாய். நீங்க மக்களுக்கு தந்த வாக்குறுதி செஞ்ச சத்தியம் என்பதை தெரிஞ்சுக்குங்க. 505 சத்தியத்தில் வெறும் 66 தான் செஞ்சிருக்க. ஆசை காட்டியே ஏமாத்துற உங்க ஆட்சி லட்சணம் தெரிஞ்சிருச்சே. காசை காட்டி மக்கள் கால புடிச்ச உங்க கபட நாடகம் கலைஞ்சிருச்சே. 8 கோடி மக்கள் வாழ்வ நடுத்தருவில் நிறுத்தி புட்ட. 8 கோடி மக்கள் வாழ்வ நடுத்தருவில் நிறுத்தி புட்ட. தேர்தலுக்கு முன் வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என்று கூறி மக்களின் வாக்குகளை வாங்குவது, தேர்தலுக்கு பிறகு நிதிநிலை மோசமாக இருக்கிறது என்று கூறி வாக்குறுதிகளை நிறைவேற்ற மறுப்பது,
ஆகியவைதான் திமுகவின் இரட்டை வேடமாகும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த இரட்டை வேடத்திற்கும் நம்பிக்கை துரோகத்திற்கும் 2026 ஆண்டில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். திமுக அரசை அகற்றி எதிர்க்கட்சியாகும் வாய்ப்பை கூட பொதுமக்கள் வழங்க மாட்டார்கள் என்பதுதான் உறுதியாகிறது.